யாரெல்லாம் நல்லவர்னு சொல்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நல்லவர்னு சொன்னவங்களாம் எத்தனை மணிக்கு ஹாஸ்பிட்டல் ஒழியும்? 4 மணிக்கு. 4 மணிக்கு ஹாஸ்பிட்டல் ஒழியுமா? நல்லவர்னு சொல்லுவவங்களாம் அங்கே போயிடுங்கண்ணா. நல்லவர் நன்மை செஞ்சுருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால் ஹாஸ்பிட்டல் ஒழியும். இன்றைக்கி போங்க, மாதத்தில் ஒரு நாள் தான் நீங்கள் அவரை பார்க்க போகிறீங்க. ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து நீங்கள் என்ன பார்க்க வரலன்னு சொல்கிறாரு. அவங்க கேட்குறாங்க, யார் ஆண்டவர், நீங்கள் எப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க? அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? மற்றவங்க சொல்ல மாட்டீங்க, மாட்டிக்குவீங்க, அதனால சொல்ல மாட்டீங்க. இந்த சிறியவர்களுக்கு எதை செய்கிறீங்களோ அது எனக்கே செய்கிறீங்க. அதனால அவரை பார்க்குறதுக்கு ரெடி ஆகிடுங்க. ஆமென். அல்லேலூயா. உங்கள் முகத்தினா காட்டுங்க ஆண்டவரே, உங்கள் கையினா காட்டுங்கன்னு சொல்கிறவங்களும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவரை ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இந்த மாதம் ரொம்ப நல்லா இருப்பீங்க, சொல்கிறதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். நம்முடைய எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், கர்த்தரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். அப்படின்னா ஏதோ பாதைனா ஏதோ ரோட்டில் நடக்கிறது இல்லை. ரோட்டில் நடக்கும்போது கல்லெல்லாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பாதை க்ளீன் ஆக்கி தருவார், அப்படி சொல்ல வரல பைபிள். எப்படி சொல்லுதுன்னா, நீங்கள் அவருடைய நினைவோடு நடந்தீங்கன்னா, இப்போ இப்படி பைபிள் சொல்லுது. பவுல் சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாருன்னா, ஓட்டத்தை விசுவாசத்தை காத்து கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல போராட்டம் ஓட்டன்றது அவர் எதை சொல்ல வர்றாருன்னா, நான் இது வரைக்கும் ஓடினேன்ல, வாழ்க்கை என்ற ஓட்டத்துக்குள்ளே ஓடினேன்ல, அந்த ஓட்டம் கெட்ட போராட்டம் இல்லை, நல்ல போராட்டம். அல்லேலூயா. வாழ்க்கை என்ற பிரயாணத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு குழந்தை பிறகுது, அதுக்கப்புறம் ஸ்கூலில் போகுது, அதுக்கப்புறம் காலேஜ் போகுது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அந்த குழந்தை, அப்புறம் வேலைக்கு போகுது, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வருது, அந்த குழந்தைக்கு கல்யாணம் பாருங்க, அப்படியே போயினே இருக்குது. வாழ்க்கை என்ற ஓட்டத்தில் ஓடினே இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஓட 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 அந்த ஓடும் போது என்ன பண்ணணுமா, அவரை நினைச்சுன்னு ஓடணுமா. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, இந்த மாதம் ஓடும் போது, வாழ்க்கை என்ற பயணத்தில் ஓடும்போது 1ஆம் தேதி சேலரி வாங்கினா 10ஆம் தேதிக்குள்ளே காலி ஆகிடும். பாருங்க, மாணிக்கம் ஒத்துக்கினார். ஆமா. இப்போ அதுக்கப்புறம் என்ன கம்மியாக ஆகும். அந்த கம்மியாக ஆகும் போது என்ன பண்ணக்கூடாதுன்னு அவரையே நினச்சின்னு ஓடு, கம்மியாக ஆகாது. ஆமென். அல்லேலூயா. இந்த 10ஆம் தேதி வரைக்கும் அல்லேலூயா வரும். அதுக்கப்புறம் 11ஆம் தேதி அப்படியே கம்மியாகும். அப்போ கடைசி வரும்போது கம்மியாயிடும், ஆளே வர மாட்டாங்க. அப்போது ஒவ்வொரு நிமிஷமும் நான் 1ஆம் தேதியிலிருந்து அவரே நினச்சி என்ன பண்ணோம், இந்த மாதம் வாழ்க்கை என்ற படகு என்ன பண்ணோம், அப்படியே ஓடிக்கினே இருக்கணும். ஓடும் போது அவரே நினைக்கணுமா. அல்லேலூயா. அவரை நினச்சி ஓடணுமா. பைபிள் சொல்லுது பாருங்க, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியின் வழி நில்லாமலும். பாருங்க, நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற ஆட்கள் கூட நம்ம நின்னுன்னு வச்சிங்களேன், நம்ம அவரை நினைக்க முடியாது. பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 23:7 வாசிங்க. 23:7. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. 23:7. அஞ்சி உன் இருதயத்தின் நினைவு எப்படியோ. பாருங்க, இப்போ இன்னைக்கு ஜனங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா, இருதயம் சரியில்லை, அதனால அந்த இருதயத்தில் இருக்கிற யோசனை சரியில்லை, அதனால அவன் எப்படி இருக்கிறான், அப்படியே இருக்கிறான். இருதயத்தின் யோசனை சரியா இருந்துன்னா அவன் மேலே வந்துடுவான். ஆமென். சொல்லுவாங்கல்ல, அவன் சரியில்லையா, ஏன் மனசு சரி கிடையாது. அல்லேலூயா. மனசு சரியா இருந்ததுன்னா அவன் மேலே வந்துடுவான்.
இருதயம் எப்படி இருக்குதோ, இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குதோ அப்படிதான் அவன் இருக்கிறான். அல்லேலூயா. இருதயத்தின் பாருங்க, இருதயத்தின் நினைவு. நம்ம பிச்சைக்காரனாக தான் இருக்கணும், பிச்சைக்காரன் போல தான் இருப்போம். நான் நல்லா வரணும், மேலே வரணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்போன்னு சொல்லி அவன் யோசிச்சானா அவன் என்ன பண்ணுவான்? ஆண்டவர் பிடிச்சிக்குவான். ஆண்டவரால் தான் மேலே வர முடியும்னா ஆண்டவர் பிடிச்சிக்குவான். அவன் இருதயம் என்ன யோசிக்குதுன்னா, ஆண்டவரை நம்பினா தான் நான் மேலே வர முடியும். அவன் இருதயம் யோசிக்குது. ஆண்டவர் பிடிச்சா எங்கெங்க வரப்போகுது, எல்லாரும் பிடிக்கிறாங்க, நல்லா இருக்க முடியல எங்க அப்படின்னா அவன் என்ன பண்ண மாட்டான்? அவன் மேலே வர மாட்டான். அவன் இருதயம் என்ன பண்ணனா, பைபிள் சொல்லிட்டு பாருங்க, அதுக்கு மேலே இருக்கிற வசனம், அதே நீதிமொழிகள் 3 அது மேலே 5ஆம் வசனம் வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து பாருங்க. இந்த இப்போ நம்ம அவரை நினைச்சுன்னு ஓடும் போது, இந்த மாசம் அவரை நினைச்சுன்னு தான் ஓட போறோம். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அவர் நினைச்சு ஓட போறோம். அவர் நினைச்சாதான் என்ன கிடைக்கும். அல்லேலூயா. இங்க பைபிள் சொல்றதுல, அவர் நினைச்சுனே ஓடுங்க, பாதை என்ன பண்ணுவாரு? அந்த செவ்வாய்ப்படுத்துவார். அப்படின்றதுக்கு நீ செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஆமென். நீ செய்ய சொல்லுவாங்கல்ல, ஒன்று சொல்லுவாங்க, நம்ம எல்லாரும் பேசுகிற வார்த்தை, நீ போகிற காரியம் உருப்படாதரான்னுவாங்கல்ல. இந்த மாதம் சொல்கிறேன், நீ செய்கிற காரியம்லாம் உருப்படும். ஆமென். ஏன்னா நீ அவரையும் யோசிச்சு நடக்கிறதுனால. ஆமென். அப்போ இந்த இந்த அவர் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார்ன்றது, நீ செய்யறது காரியெல்லாம் ஜெயமாக மாறும். நீ செய்யறதெல்லாம் நடக்கும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நீ செய்யறதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. ஒரு சிலர்லாம் சிரிக்கவே மாட்டீங்க. ஆமென். சிரிங்க, நல்லா சிரிங்க. சர்ச்சில் தான் சிரிக்க முடியும், வேறு எங்கேயும் சிரிக்க முடியாது. ஆமென். நீங்கள் சிரிக்கணும்னா நீங்கள் ஃபுல்லாக ஆவலைன்னு அர்த்தம். இன்னொரு டைம் ஒர்ஷிப் நடத்துன்னு அர்த்தம். ஃபுல்லாக ஆகலை, ஃபுல்லாக ஆகிட்டான்னு பாருங்கள், அவனுக்கு ஒன்றுமே புரியாது, ஒன்றுமே புரியாது. எங்கள் அப்பா இருந்தார், ஃபுல்லாக இருப்பார், எப்பவுமே எதுவுமே பேச மாட்டார். ஆனால் நிறைய பேசுவார். எப்போனா 6 மணிக்கு மேலே ஃபுல்லாகிடுவார் அவர். ஆமென். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது என்ன தெரியுமா? ஃபுல்லாகிடுங்க. ஆமென். அல்லேலூயா. நல்லா ஃபுல்லாக ஃபஸ்ட்லேயே வந்துடுங்க. அல்லேலூயா. 2 கட்டிங், 3 கட்டிங், 4 கட்டிங், 5 கட்டிங் போயினே இருக்கும். ஃபஸ்ட்டு பாட்டு, செகண்ட் பாட்டு, 3வது பாட்டு, 4வது பாட்டு போயினே இருக்கும். அல்லேலூயா. எத்தனை கட்டிங் போட்டோமா? நிறைய கட்டிங், ஃபுல்லாக இருப்பான். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க. அல்லேலூயா. ஃபுல்லாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மன மகிழ்ச்சி, நல்ல ஔஷகமா. அல்லேலூயா. நோய் நொடி வராது, காத்து கருப்பு அண்டாது, ஃபுல்லாக இருந்தா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையாக காத்து கருப்பு அண்டாது, ஃபுல்லாக இருந்தா. ஆமென். ஃபுல்லாக இருக்கிற மனுஷன் சிங்கத்தை கீழ்ச்சிடுவான். ஆமென். கரடி கீழ்ச்சி தள்ளிடுவான் ஃபுல்லாக இருக்கிற மனுஷன். அல்லேலூயா. ஃபுல்லாக இருக்கிறத மனுஷன் பார்த்தா எலுமிச்சை மனம் உருண்டு ஓடிச்சுன்னா பயப்படுவான். ஐயோ யாரை இதை வச்சுட்டாங்க. அல்லேலூயா. ஃபுல்லாக பக்கத்தில் பார்த்து ஃபுல்லாக இருங்க இந்த மாதம். அல்லேலூயா. சரி பாருங்க, உங்கள் முகத்தை என்கிட்ட எத்தனத்துக்கு என்னென்னலாம் பேச வேண்டியதாக இருக்குது பாருங்கள். சரி, இப்போது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, உன் சுய புத்தி மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பு. பாருங்க, இந்த தேவனை நம்பும் போது தான் நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம ஓட்டத்தில் ஓடும் போது அவர் மேலேயே நம்ம மனசு இருக்கும். அல்லேலூயா. அவரே நினச்சின்னு ஓடுவோம், அவரே நினச்சின்னு செய்வோம். அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதம் நீ வாழ்க்கை என்ற பயணத்தில் ஓடும் போது என்னையே நினச்சிக்க. அல்லேலூயா. உன் பாதையை என்ன பண்ணுறேன்? செவ்வைப்படுத்துகிறேன். நீ செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறேன். அல்லேலூயா. சரி, இன்றைக்கி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 மனுஷனை பார்க்க போகிறோம் இந்த இடத்துல. ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா, இந்த அவனுடைய நினைவு, அவன் என்ன பண்ணுறான்னா, தேவன் ஒன்று செய்கிறாரு, அவன் சுய புத்தியின் மேல் என்ன பண்ணுறான்? சாஞ்சிக்கிறான். சரி, இன்னும் இப்படி சொல்கிறான் பாருங்களேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல் பாவியின் வழியில் நில்லாமலும். ஏன் நிற்கக்கூடாதுங்க? பாவி பக்கத்தில் ஏன் நிற்கக்கூடாதுங்க? அவனை போலே கொஞ்ச நாள் என்ன பண்ணுவான்? மாறி அவனை போல யோசிப்பான். அதே போல தான் பாருங்க. இப்போ பாருங்க, இப்போது உலகத்தில் போயிட்டு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குதுங்க, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னா உலகம் என்ன சொல்லும்? உலகம் என்ன சொல்லும்? உனக்கு உலகம் என்ன ஐடியா கொடுக்கும்?
கொஞ்சம் காசுக்கு தான் ஒரு 50,000 ரூபாய்க்கு பிள்ளைக்கு 75,000 ரூபாய் ஃபீஸ்னா உலகம் ஒரு ஐடியா கொடுக்கும். என்ன ஐடியா கொடுக்குன்னா, மீதி 25,000 ரூபாய் யாருக்கிட்ட போய் கேளு, இல்லை நான் கேட்டு வாங்கி தரேன்னா. இது உலகத்துடைய ஐடியா. என்கிட்ட வந்தால் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், 50,000 ரூபாய் இருக்குதாம்மா, சரிம்மா ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ண உடனே கிடச்சிடும். கிடைக்கலன்னா திரும்ப வந்து சொல்லும் போது நான் என்ன சொல்லுவேன், சரி நீ போயிட்டு என்ன பண்ணுற, 50,000 ரூபாய் வச்சுக்கோ, நீ போயிட்டு என்ன பண்ணுற, பிரின்ஸ்பால் கிட்ட போய் உக்காந்து பேசும்போது அவர் இருதயத்தை என்ன பண்ணுவார், ஆண்டவர் கரையை பண்ணுவார். என்கிட்ட வந்து நான் இப்படி சொல்லுவேன். ஆனால் நிறைய பேருக்கு அற்புதம் நடந்துருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நான் என்ன பண்ணேன்னா, காசே இல்லாத போய் நின்று உட்காந்து பேச. அப்போ காசு இருந்தால் பரவாயில்லையே, பெரிய விஷயம். நான் போகும்போது ஒன்றுமே இல்லை, இவங்களுக்கெல்லாம் காசு இருக்குதே. அதனால நான் அந்த விசுவாசம் பரவாயில்ல, கர்த்தர் செய்வாருன்னு சொல்லி நான் அனுப்பிச்சி விட்டுறது எனக்கு ஒரு தில்லு. அல்லேலூயா. அப்போது இந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா, அவனுடைய திட்டம், அவங்களுடைய இந்த உலகத்துடைய யோசனை என்ன பண்ணுதுன்னா சொல்லி அந்த நினைவுக்குள்ளே நடத்துது பாருங்க. நான் அந்த நினைவுக்குள்ளே நடத்தும் போது செய்யறதெல்லாம் நான் வாய்க்கல. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நினைவு, எந்த மனுஷன் நடக்கிறானோ அந்த மனுஷன் நல்லா இருப்பான். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, இந்த உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். உலகத்துக்குள்ள இருக்கும்போது நம்ம ஜனங்களுடைய அந்த தேவனுடைய வார்த்தையும் ஜனங்களுடைய வார்த்தையும் கேட்கும் போது நம்ம ஒரு மாதிரி ஆயிடுறோம். நம்ம அவருடைய நினைவுக்குள்ளே இன்றைக்கி சண்டே மட்டும் நம்ம யோசிக்கிறோம், கர்த்தர் செய்வார்னு நினைக்கிறோம். 2 நாள் அந்த ஜோர் போச்சுன்னா 3ஆவது நாள் அப்படி இறங்கிடுது பாருங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கணும், அப்போது தேவனுடைய நினைவில் இல்லாத போதெல்லாம் நம்ம என்னென்னலாம் நடக்குது நம்ம வாழ்க்கையில். அப்போ தேவனுடைய நினைவுக்குள்ளே நடக்கும்போது கர்த்தர் எப்படிலாம் செய்கிறார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள்னு சொல்லி 2 மனுஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒரு மனுஷன் பேர் என்னன்னா பேழையாம். இந்த பேழையாம் யாருன்னா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஏன்னா தேசத்துலேயே அந்த மனுஷனை பற்றி இன்றைக்கி எலியாலாம் நம்ம பேசுகிறோம்ல, இன்றைக்கி தீர்க்கதரிசி எசைக்கானலாங்கிறாங்க. இப்போ நான் அவங்களெலாம் பற்றி பேசுகிறோம், டிஜிஎஸ் பற்றிலாம் நம்ம சொல்கிறோம். அதுபோல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அந்த காலகட்டத்தில் பேழையாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருன்னா, அந்த தீர்க்கதரிசனை சொல்கிறதுல அவர் யாருக்கெல்லாம் சொல்கிறாருன்னா தேசத்துக்கே சொல்கிறாரு, ராஜாங்களுக்கே சொல்கிறார் தீர்க்கதரிசனம். இப்போது இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு கதை சொல்லிடுறேன், ஏன்னா கதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே படிக்கலாம். ஏன்னா நிறைய ஓட்டினா அவள் தான் டைம் முடிஞ்சிடும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலேருந்து வெளியே வராங்க. வெளியே வரும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் அப்படியே மாறி மாறி வராங்க. ஒரு ராஜா அந்த ஆண்டவர் சொல்லிட்டாரு, இங்கேருந்து என்ன பண்ணணும், நீ இங்கேருந்து கானானுக்கு போகணும். கானானுக்கு போகிறதுக்கு எத்தனையோ தேசத்தை கடந்து போகணும். அப்போ ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு ராஜா இருக்கிறான். அந்த ராஜாலாம் என்ன பண்ணுறான்னா, அவன் இடத்துக்கு வரும்போது நீ வரக்கூடாதுன்றான், நீ இந்த பக்கம் போகக்கூடாது. நம்ம இப்படி நம்ம போனால் எப்படி போவோம், இப்போது ரோடே கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னா, இப்போது ஆலந்தூர் போனால் என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டாக போனால் ஆலந்தூர் சீக்கிரமாக போயிடலாம். ஒரு ஸ்ட்ரைட் ரோடு இருந்துன்னு வச்சுங்க, இங்கேருந்து ஆலந்தூருக்கு சீக்கிரமாக போயிடலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கேருந்து போய் தாம்பரம் போயிட்டு, தாம்பரத்துலேருந்து அதுக்கப்புறம் கட் பண்ணி அங்கே போயிட்டு, அதுக்கப்புறம் அங்கே சிக்னல்லாம் நின்று எவ்வளோ இதே போல் தான் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தேசம் என்ன பண்ணுதுன்னா அப்படி தான் இருக்குது. அந்த தேசத்தை சுற்றின்னு போக வேண்டியதாக இருக்குது. அந்த தேசத்தில் சுற்றின்னு இந்த பக்கம் வழி இல்லை, அந்த பக்கம் சுற்றின்னு போக வேண்டியதாக இருக்குது. போகும்போதெல்லாம் ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்க்கிறாங்க, நீங்கள் என் தேசத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாங்க. அப்படின்னு சொல்லி எதிர்க்கும் போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வராங்க பாருங்க. ஒரு இடத்து தேசத்துக்குள்ளே வரும்போது அந்த தேசத்துடைய ராஜா, அவன் பேர் என்ன, பாலாக். இந்த பாலாக்கு என்ன பண்ணுறான்னா யோசிக்கிறான், இவங்களை பார்த்து யோசிக்கிறான். ஜனங்க வராங்க, ஜனங்க வரும்போது இந்த ஜனங்களை பார்க்கும்போது அவனுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அந்த ஜனத்து கூட ஆண்டவர் இருந்தார். ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா எல்லா ராஜாவையும் நிர்மூலமாக்கிட்டு இந்த ஜனங்களை என்ன பண்ணார், பெரிய எகிப்தியோட ராஜாவை நிர்மூலமாக்கிட்டாரு. அதனால் இந்த ஜனங்களை பார்க்கும் போது எல்லா ராஜாக்களும் பயப்படுறாங்க. அப்போ இந்த பாலாக்கு என்ன பண்ணுறான், ஐயோ இந்த ஜனங்க இங்கே பக்கம் வராங்களே, நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுமே. ஏன்னா இந்த ஜனங்க கூட யார் இருக்கிறது, ஆண்டவர் இருக்கிறாரே. ஆண்டவர் இருக்கிறதுனால எதுனா ஆகிடுமே. சரி என்னப்பா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், எல்லாம் லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்றான். நாளைக்கு லீடர்ஸ் மீட்டிங், சர்ச்சைக்கு ரொம்ப முக்கியமானது லீடர்ஸ் மீட்டிங். எல்லாம் லீடர்ஸ்லாம் கூப்பிட்றான். கூப்பிட்டோடனே லீடர்ஸ்லாம் சொல்கிறாங்க, இல்லைப்பா பாலாக்கு நீ சாதாரண மனுஷங்க நினைக்காத, அந்த ஜனங்களை யாருமே அழிக்க முடியாது. ஏன்னா வானத்தையும் பூமியும் படைச்சவர் கூடுகிறார். நீ யோசிச்சு பாரு, பார்வோனே பெரிய ஆள், பார்வோனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த தேவன் என்ன பண்ணிட்டாரு, சமுத்திரத்தில் போட்டு மூடிட்டாரு. அதனால அவங்ககிட்ட ரொம்ப உஷாராரு. சரி பாலா கேட்குறான், என்ன பண்ணுறது அப்போ, இல்லை ரொம்ப ஈஸிப்பா,
ஒன்றே ஒன்று, அவன் வாயை வச்சு அவனை அழிக்கலாம் ஈஸியா. எப்படிப்பா? இல்லை, அவங்க ஆபிரகாம் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணாரு, நீ யாரை ஆசீர்வதிக்கிறியோ அவனை ஆசீர்வதிப்பேன், யாரை சபிக்கிறையோ அவனை சபிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நீ என்ன பண்ணுறன்னா, ஒருத்தர் இருக்கிறான் பீலையாம், அவன் அவன் என்ன பண்ணுறான், தீர்க்கதரிசி சொல்கிறான். எந்த நாமத்தில்னா அவருடைய நாமத்தில் தீர்க்கதரிசி சொல்கிறான். அவன் ஒருவேளை சபிச்சானா இந்த ஜனத்தை ஈஸியாக என்ன பண்ண முடியும், நீ மேற்கொள்ள முடியும். அப்போ அவனை கூப்பிடு. அவன் சாதாரண ஆளுங்க ராஜான், அவன் எதனா காசு கொடுத்தா தான் வருவான். சரி கூப்பிடு, 1 கோடி கொடுக்கலாம் அப்படின்னோடனே என் பீலையாம் என்ன பண்ணான், அப்படியே வாயை பொழுதுன்னு அப்படியே வரான். 1 கோடி கேட்டவனே சரின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறான், சரி பரவாயில்ல, ஏன்னா ஊழியக்காரனாச்சே, ஆண்டவருடைய வார்த்தை சொன்னும் போது ஆண்டவருக்கு ஒரு 50,000 ரூபாய் காணி கொடுத்துடலாம், நம்ம ஒரு காணிக்க பாதி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், யோசிச்சுன்னு வந்து என்ன பண்ணுறான்னா அவங்ககிட்ட பேசுகிறான். அவங்ககிட்ட பேசுறதுக்கு வரும்போது இவனை ஊழியக்காரன்ல, அதனால் என்ன பண்ணுறான்னா போயிட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறான். இப்போ அங்கே தான் வாசிக்க போகிறான். அதுலேருந்து வாசிக்கலாம். நம்ம என்னாகமும் 7ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 7லிருந்து 12 வரைக்கும் வாசி. அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதற்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பீலையாமிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கி இருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பீலையாமிடத்தில் தங்கினார்கள். தேவன் பீலையாமிடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். பீலையாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். அதற்கு தேவன் பீலையாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். போதும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னுடைய கெத்து, உன்னுடைய பலன் உனக்கு தெரியாது, அவனுக்கு தான் தெரியும். ஏன்னா அவன் சொல்கிறான், இவங்க யார் தெரியுமா, பூமியின் விசாலத்தை மூடுறவங்களாம். பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீ யார் தெரியுமா, நீ பூமியின் விசாலத்தை மூடுவ. அல்லேலூயா. நீ எங்கே போறியோ அங்கே கிங்க ஆயிடுவ. ஆமென். நீ பரதேசியா போனாலும் அங்கே ராஜாவை மாற்றிடுவார் உன் கூட இருக்கிறவர். பாருங்க, இவன் சொல்கிறான், அவன் பூமியின் விசாலத்தை மூடுறவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்துடுறாங்க, அதனால நீ எதுனா பண்ணோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், கேட்குறான். இவங்ககிட்ட இவன் என்ன பண்ணுறான், போய் கேட்குறான்னா, ஆண்டவரே போகலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, டே என்னடா நினச்சிங்கன்னா, அவங்கெல்லாம் யார் யார் அப்புறம் பக்கத்தில் பாசு, உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு தெரியல, ஆசீர்வாதம் நான் வாயை திறந்துன்னு போற, நீ தான் ஆசீர்வாதமே. ஆமென். சொல்லுங்க, நான் தான் ஆசீர்வாதம். நான் எங்க இருக்கிறேனோ நன்மையும் கிருபையும் தொடரும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தான் ஆசீர்வாதம். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஆசீர்வாதம் தான். ஏன்னா ஆசீர்வாதத்தை தரத்தை நான் தான், நானே அவனுக்குள்ள இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இவனுக்கு ஏத்துறாரு, டே நீ ஆசீர்வாதத்தை தெரிய போறடா, ஆசீர்வாதம் கொடுக்குறவரை நான் தான். புத்தி வரல பாருங்க அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு என்னன்னா, அவன் சுய புத்தியில நடக்கிறான். இப்போ அவன் என்ன பண்றான்னா, போய் கேட்குறான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ போவாத அவன் கூடன்றார். இவர் என்ன பண்ணாரு, அவங்ககிட்ட போய் சொல்றாரு, ஆண்டவர் என்ன பண்ணல, உத்தரவு தரலப்பா அப்படின்னு சொன்னோடனே மூப்பர்லாம் போய் சொல்றாங்க, ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, ராஜா அவன் வரல. ஏன்பா? இல்லை, அந்த கடவுள் உத்தரவு தரலன்றான். பரவாயில்ல, இன்னும் ஒரு கோடி எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்லு. இப்போது 2 கோடி வருது. 2 கோடி வந்தோடனே உடனே என்ன ஆயிடுச்சு உனக்கு, உடனே 1.5 கோடி எடுத்துன்னா 1/2 கோடி என்ன பண்ணலாம், ஆண்டவர் காணிக்க போட்டுடலான்னு சொல்லிட்டு நான் மனசில் நினச்சின்னு திரும்பி போகிறான். பாருங்க, சொல்லுவாங்க அம்மா அப்பா, இந்த பொண்ணே வானாடா, இந்த பையனே வானா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம், கட்டினா அவனை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லும். இவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்லி பார்த்துவாங்க. லாஸ்ட்டில் என்ன பண்ணும், நீ கட்டுனா நான் செத்துருவேன்னு. லாஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, கட்டி கொடுப்பாங்க. மனசு கஷ்டத்தோட
கட்டுவாங்க. இதே போல தான் ஆண்டவர் இவர் என்ன பண்ணுறாருன்னா திருப்பி 2 கோடி திருப்பி தேவ சமூகத்துக்கு போகிறான். ஆண்டவர் பார்க்குறாரு, சரி போ அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. இவன் என்ன பண்ணுறான், போனான் பாருங்க. போன உடனே 22 ஸ்டார்ட் ஆகுது. வாசிங்க. அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடு இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிடுச்சு. பாருங்க, இப்ப போ சொல்லிட்டு ஆண்டவர் முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஒரு சிலர் கேட்பாங்க, என்ன பாஸ்டர் சொன்னார் ஆண்டவர் தான், அதான் செஞ்சேன், ஏன் நெருக்கம் வருதுன்னு கேட்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சொல்லுவார் செய்யாதன்னுவார், திருப்பம் வேறு நான் பண்ணி தான் அவன் சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா ஆண்டவர் சரி செய்யன்ட்டு என்ன பண்ணுவார், வந்து நிற்பார். வந்து நிற்கும் போது சுதாரிக்கணும். சுதாரித்து அவன் யோசிச்சிருக்கணும், இல்லை ஏதோ பிரச்சனை பழிது, கண்ணு கழுதுக்கு திறந்துச்சு, இவனுக்கு கண்ணு திறக்கலை. ஏன்னா மனசுலாம் எங்கே இருக்குது, அந்த கோடி மேலேயே இருக்குது. அப்படியே யோசிச்சுனுக்குறான், கோடி வரும், பங்களா கட்டிடலாம், 1 ஏக்கர் இருக்குது, 2 ஏக்கர் வாங்கிடலாம், அப்படி அதுலேயே யோசிக்கிறான் பாருங்க. யோசனை இருக்கும்போது இந்த உலக யோசனை எந்த மனுஷனுக்குள்ளே இருக்குதோ அவனுக்கு கண்ணே தெரியாது பாருங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிப்பார்னு கூட கண்ணு தெரியாது. உன்னை வாளாக்காமல் தலையா கையை தட்ட மாறான், அப்படியே நிற்பான். ஒரு சிலர் பண்ணாங்க, உன்னை வாளாக்காமல் கையை தட்டி அப்படியே ரிசீவ் பண்ணுவாங்க. இவங்கன்னா அப்படியே யோசனை, ஏன்னா இது என்னது, கண்ணு திறக்கலை, எல்லாம் உலகத்திலேயே இருக்குது, நாச்சு ஏதாச்சுன்னு பாருங்க. இவனுக்கு கண்ணே திறக்கலை பாருங்க. கண்ணு திறக்காததுனால என்ன ஆச்சுன்னா பாருங்க, இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, சுய புத்தியில் நம்ம நடந்து போனோம்னு வச்சுங்களேன், தேவன் சொல்கிறா போலே இருக்கும். ஆனால் ஒரு நெருக்கம் எங்கன்னா ஒரு தடை வர பாருங்க. தடை வரும்போது என்ன பண்ணோம், சுதாரிச்சு நின்று, என்ன ஆண்டவர், ஏன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், கேட்கணும். இப்போ கேட்கல, இவர் திரும்ப என்ன பண்ணுறாரு, திரும்ப போகிறாரு. கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோட நெருக்கிச்சு. சுவரோட என்ன பண்ணுச்சு, நெருக்கிச்சு போட்டு அப்படியே இழுத்துன்னு போது பாருங்க. கால் கையெல்லாம் தேய்ச்சிக்கிச்சு பாருங்க. வசனம் சொல்லுது, ஒருவன் கர்த்தருடைய வழியில் நடந்தால் அவன் எப்படி இருப்பானா, அவன் போகிற வழியெல்லாம் நான் அதிகமாக பிரகாசிக்குமா, நீதிமானுடைய பாதை. இவன் என்ன பண்ணனா, கர்த்தருடைய வழின்னா கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி போல. அதனால பார்த்தீங்கன்னா திருப்பி அவனுக்கு பயங்கரமான விபத்து வருது. விபத்து வரும்போது இவன் என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்சம் சொல்லுங்கள், விபத்து வரும்போது, கொஞ்சம் நெருக்கம் வரும்போது, கொஞ்சம் பிரச்சனை வரும்போது, வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு போகணுமா போகலையா, சுதாரிச்சினி யோசிச்சு நிற்கணும். நைட் ப்ரேயர் வந்தோமா வரலையா, ஃபாஸ்டிங் போடுறோமா போடலையா, சரீரத்துக்கு மட்டும்தான் சாப்பாடு கொடுத்துனுக்குறோமா, ஆவிக்கே எதுனா யோசிக்கிறோமா, சுதாரிச்சு என்ன பண்ணோம், நிற்கணும். ஆமே, ஒவ்வொரு டைமும் பேசணுங்க ஆண்டவர். அல்லேலூயா. பேசலாம், யோசிக்கணும். இன்றைக்கி பேசல ஆண்டவர் எங்கிட்டனா யோசிக்கணும். இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை எனக்கு ஏதோ எங்கேயோ வந்து என் சிந்தையை மோதல்லாம் யோசிக்கணும். எங்கேயே நான் உலகத்துடைய மயக்கத்தில் இருக்கிறேன், சுய புத்தியின் மேலே நான் சாஞ்சிட்டேன்னு அர்த்தம். ஆமேன். யாருக்கெல்லாம் புரியுதா? ஆமேன். அல்லேலூயா. ஒவ்வொரு டைமும் பேசணுங்க. பாருங்க, ஆண்டவர் பேசுகிறார் தெரியல பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய காரியத்தை காட்டுறாரு, தெரியல அவனுக்கு. லாஸ்ட்டில் என்ன ஆயிடுச்சு, போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, காசு வாங்கி எல்லாத்தையும் யோசனை பண்ணி எப்படியே பிளான் பண்ணி காசு வாங்கிட்டான். ஆனால் லாஸ்ட்டில் அவன் என்ன பண்ணாங்க, செத்தே போயிட்டாங்க. பெரிய டாப் தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வாய் போல இருந்தான். அப்போது அவனுடைய சிந்தை முழுவதும் என்ன பண்ணுதுன்னா சுய புத்தியின் மேல் சாஞ்சிடுச்சு. அதனால் அவன் வழி வந்து சரியில்லை தேவனுக்கு. ஆமீன். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், நம்ம வழி கரெக்டாக தாங்க யோசிப்போம். நம்ம போகிற வழி கரெக்டா, நம்ம செய்கிற காரியம் கரெக்டா, தேவனுக்கு இதில் முக்கியத்துவம் கொடுக்குறோமா, தேவனை யோசிக்கிறோமா. ஒவ்வொரு நாளும் தேவனை யோசிக்கினே நம்ம வழியில் நடக்கணும்னு பைபிள் சொல்லுது. நம்ம யோசிக்கிறோமா, அவரை யோசிக்கிறோமா, இல்லை சண்டே மட்டும் யோசிக்கிறோமா? சரி, ஓகே, அது உங்களுடைய இது. ரெண்டாவது ஒரு மனுஷனை பார்க்கலாம். 5 நிமிஷத்தில் பார்த்து முடிக்கல, 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். 10 நிமிஷத்தில் பார்க்க. ரெண்டாவது மனுஷன் பார்த்தீங்கன்னா அவன் பேர் என்னன்னா சாபம் நிறைஞ்ச ஒரு பேர். அவன் பேரே சாபம் நிறைஞ்ச ஒரு பேர்.
யாக்கோபு. யாக்கோபுனால யாருன்னா எத்தன், ஏமாத்துக்காரன். ஏமாத்துக்காரன் பாருங்க. இவன் பேரே என்னன்னா பாருங்க, பேர் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. பேர்லாம் ரொம்ப முக்கியமானது. ஆமென். பேர் தப்பு தப்பாலாம் பேர் வைக்கக்கூடாது. அல்லேலூயா. பேர் நம்ம சொல்லிக்குவோம், இல்லைங்க அவங்க பாவம், அவருக்கு 2 ஒய்ஃபுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் முருகர்னு வச்சுருப்பார். பேர்லாம் ரொம்ப முக்கியமானது. அதனால் பேர்லாம் தப்பு தப்பெல்லாம் வைக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. பேர் வந்தோடனே ரட்சிக்கப்பட்ட பேரை யோசிக்கணும். காமனான ஒரு பேர் இருக்குது, ரவி கிவிதனா வச்சுங்க. ஆனால் இது போல் முக்கியமான பேர்லாம், ரொம்ப சாபம் நிறைஞ்ச பேர்லாம் தூக்கிடுங்க. அல்லேலூயா. என் பேர்லாம் தூக்கிட்டேன் நான். தூக்குனதுனால ரொம்ப கஷ்டமாகுது. என்ன பரவாயில்ல, தூக்கிட்டேன். அதெல்லாம் சாபம் நிறைஞ்ச ஒரு பேர். அல்லேலூயா. சரி, அப்போ பேர் ரொம்ப முக்கியமானது. சாபமாக நிறைஞ்ச ஒரு பேர் அவன் வாழ்க்கையில் சாபமாக பார்க்குறான். அவன் ஏமாத்தினே இருக்கிறான். அவங்க அண்ணனை ஏமாத்தினா, அவங்க அப்பாவை ஏமாத்தினா, ஏமாத்தி என்ன பண்ணுறான்னா லாஸ்ட் என்னன்னா ஒரு கொலைக்காரன் போல ஒரு மொத்தம் தொடுத்துறான். இவன் என்ன பண்ணுறான்னா ஓட ஆரம்பிக்கிறான். வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, நெருக்கத்தில் இருக்கிறான், வேறு வழி இல்லை அவனுக்கு, எங்கே போகிறதுன்னு கதி இல்லை. அம்மா அப்பா சொல்கிறாங்க, நீ இதான் பண்ணுறேன்னா என் அண்ணன் இருக்கிறான், அங்கே போயிடுன்றாங்க. இது வரைக்கும் அங்கே போனால் எப்படி இருப்பேன்னு தெரில அவனுக்கு. பாருங்க, போயினே இருக்கிறான். 28ஆம் அதிகாரம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எடுத்துக்கலாம். 28:13-15 வரைக்கும் வாசிங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய. போயினே இருந்தான் பாருங்க. ஒரு இடத்துல இவன் என்ன பண்றான், தூங்குறதுக்கு படுக்கை வைக்கிறான் பாருங்க. விரிக்கும் போது ஆண்டவர் பார்க்குறான், அந்த மேலே அப்படியே பார்க்குறான், ஆண்டவர் நிற்கிறத பார்க்குறான். கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இப்போ ஆண்டவர் இவன் உயிரை கையில் பிடிச்சின்னு போறாங்க. இவன் எதிர்காலம் ஒன்றுமே தெரியல. ஏன்னா இவன் மேலே சாபம் இருந்தது. அந்த சாபத்தினால இவனுடைய எதிர்காலமே ஒரு மாதிரி சூனியமாயிடுச்சு. இது வரைக்கும் அவன் எல்லாரையும் ஏமாத்திட்டான். இப்போ இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணுறாருன்னா, உடனே அவங்ககிட்ட சொல்கிறாரு, நான் உன் அப்பாவுடைய தேவன்பா, உன் தாத்தாவுடைய தேவன்பா. நான் என்ன பண்ண போகிறேன்னா, நீ போகிறல்ல, நீ ஒன்றுமே இல்லாத போகிற, ஆனால் வரும்போது நான் எப்படி பண்ண போகிறேன்னா, உன்னை பெருக்கத்துக்குள்ளே நடத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் உன் கையை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். பாருங்க, வாக்கு தத்தங்களை கொடுத்தவொடனே இவன் டீல் பேசுகிறான். இவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் போயிட்டு வந்தேனா, ஆண்டவரே நான் எல்லாத்திலும் உனக்கு என்ன பண்ணுவேன், தசமா கொடுப்பான் ஆண்டவரேன்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா, ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கிறான். ஆண்டவரை ஏற்றுக்கணும் இவன் கிளம்பி போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா உடனே ஆண்டவர் கூட இருக்கிறாரு. கூட இருந்ததுனால ரொம்ப ஆசீர்வாதமாக இல்லை. இவன் போகிற இடம் என்னன்னா, லாபான் என்ன பண்ணுறான், இவன் ஏமாத்துறதுக்கு 10 மடங்கு அவன் ஏமாத்துறான். அவன் ஏமாற்றும் போது அவன் சொல்கிறான், பாருங்க நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, தேவனுடைய வார்த்தை கேட்டு நீங்கள் போகிறீங்களா, ஒரு மாதிரி நெருக்கம் இருக்கிற மாதிரி இருக்குங்க, ஆனால் நெருக்கத்தின் மத்தியில் கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், நாங்கள் 2000 ஊழியத்துக்கு வந்தோம். ஒரு 2005-6 அந்த 5-6லாம் பார்த்தீங்கன்னா காசு ஒன்றுமே இருக்காது. காசுலாம் ஒரு பாஸ்டர் கூட இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பாஸ்டர் கூட இருந்தேன். அந்த பாஸ்டர் 1.5 வருஷம் அவர் கூட இருந்தேன். அவர் போயிட்டார். 2வது வருஷம் ஒரு வருஷம் ஒரு பாஸ்டர் கூட இருந்தேன். அவருக்கு கூட இருந்தேன், அவரும் போயிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு பாஸ்டர் கூட வந்துட்டேன். வந்தோடனே அவர்கிட்ட ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் ஆகும்போது ஒரு பாஸ்டர் சொல்கிறார், ரொம்ப எப்படின்னா தருவதன்னு தாண்டம் ஆடும். அப்போல்லாம் தெப மட்டும் எல்கேஜி சேர்த்தோம், அவ்வளோதான். அப்போது அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, மயிலாடுதுறையில் ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது, அந்த சர்ச்சு நீங்கள் எடுத்துக்கிங்களாண்ணா. அது ஏன்னா அந்த சர்ச்சில் பாஸ்டர் இல்லை, அந்த சர்ச்சில் 100 பேர் இருக்கிறாங்கன்னா, அவங்க நீங்கள் அரிசிலாம் வாங்கினா, பருப்புலாம் வாங்கினா, எல்லாமே அவங்க வயலில் விளைஞ்சதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எடுத்துன்னு கொடுத்துருவாங்க.
அதுக்கப்புறம் காணிக்கை கொடுப்பாங்க. காணிக்கை நீங்கள் எடுத்துக்கலாம். சர்ச்சில் ஒரு 100 பேர், நான் இருக்கிற சர்ச்சில் ஒரு 50 பேர். ஒரு சர்ச்சு கொடுக்குறேன்ற 100 பேர், 100 பேருக்கு நீங்கள் பாஸ்டராக இருக்கலாம்னா அந்த சர்ச்சை நீங்களே எடுத்து நீங்களே நடத்துங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் பாருங்க. எனக்கு இது கேட்குறது ரொம்ப நல்லா இருந்து. கையில் காசு கிடையாது, சாப்பாடு ஃப்ரீ, சர்ச்சு, ஜனங்க, ஒன்றுமே ரொம்ப சூப்பரு. சரி எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், யோசிச்சுன்னு இருந்தேன். யோசிச்சு நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லும்போது, சரி ஜெபம் பண்ணிட்டு சொல்லுங்கண்ணான்ட்டு சொன்னார். நான் போய் கேட்டேன் பாருங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொன்னார், நான் உயர்த்தர் வரைக்கும் பலத்த கருத்துக்குள்ளே அடைங்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவரே அங்கே காசுலாம் கொடுக்குறாங்க, சர்ச்சை கொடுக்குறாங்க, சூப்பராக இருக்கலாமே ஆண்டவர். இல்லை நான் சொல்லி அவங்க சொன்னாங்கல்ல, நீ போனா போ ஆண்டவர், நான் உங்களை விட்டு எங்கெங்க ஆண்டவர் போவேன், எனக்கு வேணான்ட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் ஒரு பாஸ்டர் கூட இருக்கிறேன். அந்த 5 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு பாஸ்டர் கூட, அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தரித்திரம் தாண்டம் ஆடுது தான். ஆனால் எந்த நேரத்துலையும் ஆண்டவர் எதுனா ஒன்று செஞ்சு கிஞ்சி, எதுனா ஃபீஸ் கட்டுறதுக்கு, எதுனா சாப்பாடு எப்படின்னா போஷி நடத்திடுறாரு பாருங்க. நடத்தி லாஸ்ட்டில் கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் 2012, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க, வந்து இது நீங்கள் இதை எடுங்கன்றாங்க. இன்னொருத்தர் பார்த்தா பள்ளிப்பட்டில் ஒருத்தர், அவர் சொல்கிறாரு இந்த சர்ச்சு நீ எடுத்துக்க, நீ நடத்துன்றாரு. எத்தனை பேர் வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்துக்கு போகலாம். ஆண்டவர் சொல்லிட்டார், இல்லை நீ இரு, நான் உயர்த்த வரைக்கும் பலத்த கருத்துக்குள்ளே அடங்கிரு. 10 பேசன்ஸ் ஒன்றுமே இருக்காதுங்க. நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஆளுக்குன்னா பிழைக்க தெரியலையான்னு கேட்பீங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது, பிழைக்க தெரியாத ஒரு ஆள் போல் இருந்தேன் நான். ஒருவேளை அவங்கெல்லாம் பார்த்து சொல்ல நானே யோசிப்பேன், ஒருவேளை ஆண்டவர் பேசுகிறாரா, சொல்ல நம்மளே ஓவராக நினச்சிக்கிறோமா அப்படின்னு நினச்சிக்குவேன் நான். ஆனால் அந்த டைமில் ஆண்டவர் அப்படி பகிரங்கமாக பேசுவார். இல்லை நான் தான் சொல்கிறேன். சரி போயினே இருந்து பாருங்கள். இப்படி தான் யாக்கோபுடைய வாழ்க்கை இப்படி தான் இருந்தது பாருங்கள். நெருக்கத்துக்குள்ளே போகிறான். போகும்போது பார்த்தீங்கன்னா இவன் சொல்லி தான் போகிறான். இப்போ ஆண்டவர் கிட்ட கேட்குறான், ஆண்டவர் என்ன நடக்குதுன்னு தெரியல, என் காசு என்ன பண்ணுறான், ஏமாற்றி எடுத்துக்கிறான் ஆண்டவர். இப்போ ஆட்டை கொடுத்து என்ன பண்ணுறான், அதையே ஏமாற்றிட்டான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தானே கூப்பிட்டேன், நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன் பாருங்கள். ஆண்டவர் சூப்பராக ஒரு சொப்பனத்தை காட்டுறாரு. சொப்பனத்தை காட்டி ஆடு பொழியும் போது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சில காரியம் காட்டுறாரு. அதே போல் பண்ணுறான் பாருங்க. உடனே பார்த்தீங்கன்னா இவன் ஆடுகள் பெருக்கம் பயங்கரமாக வந்துடுச்சு. செம்ம ஆசீர்வாதமாக மாறிட்டான். இப்போ லாபான் என்ன பண்ணுறான், கர்த்தர் இவன் கூட இருக்கிறத அப்படியே பார்க்குறான். நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் நெருக்கத்தில் கர்த்தர் சொல்லி நீங்கள் போகும்போது நெருக்கம் வந்தால் கூட அவர் சொல்கிறாரு, நான் உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்றாரு பாருங்க. கர்த்தர் சொல்லி நீங்கள் போனீங்கன்னா, கர்த்தர் சொல்லி நீங்கள் நடந்தீங்கன்னா, நெருக்கத்தின் மத்தியிலையும் கர்த்தர் சொல்லி நீங்கள் நடந்தீங்கன்னா ஆண்டவர் காட்டுவார். அல்லேலூயா. நான் சொன்னேன், இன்னைக்கு ஃபீஸ் கட்டுறேன் தேபா, போ தேபா அப்படின்னு சொன்னேன். இந்த வாரம் கட்டிடுவோம். எப்படி கட்டணும்னு தெரியாது, கட்டிடுவோம் இந்த வாரம். ஆனால் பாருங்க சொன்னார் ஆண்டவர். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் மொத்த ஃபீஸை கட்டணும். எப்படின்னா ஆண்டவர் சொல்லி முடிச்சிடுறாரு. அல்லேலூயா. பாருங்க, இந்த யாக்கோபு கூட நானா அப்படிதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். நெருக்கத்தின் மத்தியில் இருந்தான், பிரச்சனையின் மத்தியில் இருந்தான், போராட்டத்தின் மத்தியில் இருந்தான். ஆனால் அடைச்சவர் கையை விடல, சொன்னவர் கையை விடவே இல்லைங்க. ஆமென். இப்போ லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, ஆதியாகமம் 35:3 வாசிங்க. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். இப்போ பாருங்க, இப்போ ஆசீர்வாதம்லாம் வந்துடுச்சு, எல்லாம் ஆசீர்வாதம் வந்துடுச்சு. அவன் போனவன் எப்படி ஆயிட்டானா, பல மடங்கு ஆசீர்வாதிக்கப்பட்டு அவன் என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையும் எடுத்துன்னு வெளியே வரும்போது பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் பார்த்து சொல்கிறான், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை பாருங்க. எனக்கு ஆபத்து வந்துச்சு, நெருக்கம் வந்துச்சு, ஆனா என் கூட ஒருத்தர் இருந்தாரு. அல்லேலூயா. அவருக்கு ஒரு பலிபீடம் கட்டலாம் வாங்க. ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்டான். இவன் சொல்றான், இந்த ஆசீர்வாதம்லாம் வரும்போதெல்லாம் நான் நெருக்கப்பட்டேன், பிரச்சனைக்குள்ள தான் இருந்தேன், ஆனால் சொன்னவர் என் கூட இருந்தார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நெருக்கலாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் கேட்குறேன், ஆண்டவரே நான்
மனசை செட் பண்ணிட்டேன். இனிமேல் அவள் தான்பா, இந்த பாஸ் தான் நம்மளுக்கு கதி அப்படின்னு மனசை செட் பண்ணிட்டேன். நான் செட் பண்ணிட்டு ஒரு அந்த வருஷத்தில் தான் நான் என்ன பண்ணேன், ஒரு பிரச்சனை வந்து உடனே தேவ சமூகத்துக்கு போனேன். டக்குன்னு ஒரு பிக்சரை காட்டினார் ஆண்டவர். பிக்சரை காட்டி ஆண்டவர் சொன்னார், நான் இதெல்லாம் உனக்கு செய்ய போகிறேன், நான் இதெல்லாம் தரப்போகிறேன். சர்ச்செலாம் இதெல்லாம் நான் பார்த்தேன். நீங்கள் உட்கார்ந்துக்கிறது இதெல்லாம் விட பெரிய இதெல்லாம் ஆண்டவர் தரிசனத்தில் கொடுத்தார். எல்லாத்தையும் பார்த்தேன். பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ எங்கேயோ போய் அவங்களுக்கு கீழே நிற்கணும்னு சொன்னல, நானே உன்னை தலைவனாக மாற்றிறேன்னாரு. ஒரு தலைவனுக்கு கீழே நிற்கணும்னால நான் உன்னை தலைவனாக மாற்றுறேன்னாரு. பாருங்கள் ஆண்டவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் நிறைய பிரச்சனை வந்து பாருங்கள், அந்த பிரச்சனைலாம் கூட இருந்து பிரச்சனைகளை ஒன்றுமில்லாத ஆக்கினார். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்கள், ஆண்டவர் சொல்லி நீங்கள் நடந்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வச்சு நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா, பைபிள் சொல்லல வழிகள்லாம் என்ன பண்ணுமா, என்ன பண்ணுமா, அவரை நினைத்து யாரை நினைக்கணும், யாரை நினைக்கணும். 20,000 ரூபாய் சம்பளம் வந்து எல்லாம் EB பில்லு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. 5,000 ரூபாய் தான் கையில் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த மனுஷன் ஓட்டிக்கு போகிறான், என்ன கொடுப்பானான்னு தெரில. ஓவர் டைம் செஞ்சுக்கிறோம், அது கொடுப்பாங்களான்னு தெரில. அதை நினைக்கூடாதான். சிங்கக்குட்டிகள் தாச்சிடுது பட்டினியாக இருந்தாலும் கர்த்தரை தேடு. நான் தேட்டு வந்திருக்கிறேன். நான் இந்த வாரம் சர்ச்சைக்கு போயிருக்கிறேன். சர்ச்சையில் ஆண்டவர் சொன்னார், கண்டிப்பாக கொடுப்பாரு. நான் போகிறேன், எதுனா வருமா தெரில. நம்ம பைபிள் சொல்லுது, போகையிலும் போகும்போதும் ஒரே மாதிரி இருப்பேன், வரும்போதும் ஒரே மாதிரி பாருன்னு சொல்லுது. இல்லை, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நான் போகும்போதும் ஆசீர்வாதமாக இருப்பேன், வரும்போதும் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆமென். இந்த வசனத்திலே ட்ராவல் பண்ணுங்க. ஆமென். நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் வழியை நீங்கள் வாய்க்க பண்ணுவீங்க. அல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு சொன்னேன், நீ உருப்படவே மாட்டேன்னு சொன்ன அந்த கண்ணுக்கு முன்னாடி உங்களை உருப்பட வைப்பார் இந்த மாதம். ஆமென். நீங்கள் போடுறது எல்லாம் மண்ணை போட்டால் கூட பொண்ணாக மாறிடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ஈஸி. சுய புத்தி மேலே சாயாதீங்க. மனுஷனுடைய ஆலோசனை தூக்கி போடுங்க. கர்த்தருடைய ஆலோசனை சூப்பர். இந்த ஆலோசனை இப்படி நடங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதம் உங்கள் உருப்படம் எல்லாமே. ஆமென், அல்லேலூயா. எல்லாத்தையும் கர்த்தர் உருப்படவே இல்லை, அதெல்லாம் இந்த மாதம் உருப்படும். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஓ, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிற ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாரும் நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தேவனை உயர்த்துவோம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உங்கள் வசனத்தின்படி நாங்கள் நடக்கணும் ஆண்டவரே. உங்கள் கிருபையை, வேதம் அவருடைய கிருபை காலை தோறும் புதியவைகளாக இருக்கிறதா. ஏதோ கிருபன்றது கிருபையோடு சேர்ந்த அவருடைய வசனம். அந்த வசனம் ஒவ்வொரு நாளும் ஒன்று வித்தியாசமாக நடத்தும். நேற்று இருந்தது போல இன்னைக்கு இல்லை ஆண்டவர், இன்னைக்கு இருக்கிறது போல நாளைக்கு இல்லை. இன்னைக்கு ஒரு வசனம் கொடுத்தாருன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஏற்றதான வசனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளுகிற வசனத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை தியானிக்கும் போதே உன் சூழ்நிலை நீ மேற்கொள்ள முடியும். ஆனா இன்னைக்கு போல நாளைக்கு இல்லை. நாளைக்கு கர்த்தர் இன்னொரு வசனத்தை கொடுக்கிறார். ஏன்னா நீ போற பாதையில வருகிற பிரச்சனை அவருக்கு தெரியும். காலையில கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்தியது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி
நடத்தியது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே சொல்லுவோம். இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. கூட ஒருத்தர் துணையா இருந்து நெருக்கத்தின் நேரத்தில் யாக்கோபு வழி நடத்தினார். ஒண்ணுமே இல்லை, ஆனா தேவனை கேட்டான். தேவன் சொன்னாரு, அதே யோசிச்சான், அதே சிந்திச்சான். நெருக்கத்தின் மத்தியில் அவனை கீழே விடவே இல்லை. ஒரு வேதம் சொல்லுகிறது, ஆரம்பம் ஒருவேளை அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். எப்ப தெரியுமா? நீ தேவனுடைய நினைப்போட உன் வழியில நடக்கும்போது, தேவனுடைய யோசனையே உன்னுடைய யோசனையே மாறும்போது, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்கிட்ட பேசுவார். அவருடைய கிருபையின் வசனம் ஒவ்வொரு நாளும் உனக்கு வெளிப்படும். வழியில எந்த பிரச்சனை வந்தாலும் அவரே நிர்மூலமாக்குவார். கூட அவர் இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்க சுய புத்தியில நடக்காதபடிக்கு உங்க வசனத்தின்படி வாழ உதவி செய்யுங்கப்பா. உங்க வசனத்தின்படி எங்க வாழ்க்கை என்ற ஓட்டத்துல நாங்க ஓடுறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. நெருக்கம் வந்தாலும் உங்களோடு நடக்கிற கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. நெருக்கத்தின் மத்தியில ஆண்டவரே எங்களை தூக்கி நிறுத்துகிற தேவன் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்க கூட இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க பாதைகளை ஆண்டவரை செவ்வையா மாற்றுகிறவர், அற்புதங்களை செய்கிறவர் நீங்க எங்க கூட இருக்கிறீங்க. இந்த மார்ச் மாசம் எங்க வழியை ஆண்டவரை நீங்க ஆசீர்வாதமா மாத்துவீங்க. எங்க ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க பண்ணுவீங்க ஆண்டவரே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாசத்தை துவங்கினவர், முடிக்கிறதுக்கு போதுமானவரா இருக்கிறீங்க. நமக்கு நன்றி ஆண்டவரை உயர்த்துகிறோம். ஆண்டவரை வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, கிருபையினால மூடிக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். இப்போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.